ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககன் அவங்க அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அகாடமிக்கு வராங்க. அங்கே வந்து எல்லா பசங்களுக்குமே ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம பூமி வந்து எனக்கு ஸ்வீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ககன் பச்சை மிளகாவை எடுத்து பூமியோட வாயில் வச்சு விட்டுருவாங்க. அப்போ பூமி சொல்லுவாங்க, எதுக்காக ஸ்வீட்டுக்கு பதிலாக இப்படி பச்சை மிளகா தூக்கி வாயில் வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ககன் சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு தான் ஸ்வீட், ஒன்றை மாதிரி பிசாசுங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த சைடு நம்ம சாரதாவோட பர்த்டேவை ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணுவார் நம்ம ககன். இதை பார்த்து நம்ம சாரதாக்கு சர்ப்ரைஸ் தாங்கவே முடியாது. இதுக்காக தான் என்னைய விஷ் பண்ணாமல் இப்படி அலக்கடிச்சியா ககன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம பூமிக்கு கிருஷ்ணாவோட ஞாபகம் வரும். மாமாவை இந்த நேரம் நம்ம அத்தை கிட்ட பேச விட்டால் கண்டிப்பாக அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. கிருஷ்ணா வந்து சாரதா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதாவும் கிருஷ்ணா கிட்ட பேசுவாங்க. அப்போது கிருஷ்ணா சொல்லுவாங்க, சாரதா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாரதாக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்போ தான் நம்ம பூமி வந்து நம்ம சாரதா கிட்ட சொல்லுவாங்க, அத்தை இந்த நாளில் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டோட இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாரதா சொல்லுவாங்க, எல்லா பொண்ணுங்களுக்குமே தன்னோட பிறந்தநாள் அதுவுமா ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தான் அதை கொடுப்பனை இல்லையே பூமி, இனிமேட்டு அதை பற்றி பேச வேணாம் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பூமி கிருஷ்ணாவை நேர்லேயே வர வச்சிருவாங்க. அங்கே பாருங்க மாமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபியை அந்த இடத்துக்கு வர வச்சிருவாங்க. நம்ம சாரதா கேபியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட பழைய மோட்டார் சைக்கிளில் கிருஷ்ணா வந்து சாரதாவை கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற கோயிலுக்கு சாரதாவை தூக்கிக்கிட்டே போவாங்க. அது ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் மருதாணி சித்தி கேபி சாரதாவை தூக்கிட்டு நடக்கிறத பார்த்துருவாங்க. இதை பார்த்ததுமே நம்ம மருதாணி பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. கேபி உனக்கு என்ன 2 பொண்டாட்டி கேட்குதா? இங்கே ஒரு கல்யாணம் பண்ணவே நம்மளால் முடியல, நீ என்னென்னா 2 கல்யாணம் பண்ணி இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? இரி உன்னை அபூர்வா கிட்ட மாட்டி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி கோவத்தோட அபூர்வாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அபூர்வா இங்கே என்ன விஷயம் நடக்குது தெரியுமா? கேபி சாரதாவை தூக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வா சொல்கிறாங்க, என்ன லூஸ் மாதிரி உலக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது மருதாணி சொல்கிறாங்க, நான் என்ன தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்னமோ ஹிந்தியில் பேசுகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் நான் சொல்கிறேன்ல கேபி சாரதாவோட கோயிலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி மருதாணி சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன், அவ்வளோ தூரம் சொல்லியும் கேபி இன்னும் சாரதா கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா, இப்போ வைக்கிறேன் பாரு அவனுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, மாமா என்ன நடக்குது தெரியுமா, அங்கே பாருங்க கேபி சாரதாவை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா நீ சொன்னது உண்மையாக மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கேபியை இப்போமே நான் சுட்டு சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, இந்த கோயிலில் தான் சாரதாவும் கேபியும் இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் துப்பாக்கியாலேயே அவனை சாகடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சந்திராவை தூண்டிவிட, இந்த சைடு சந்திராவும் கோவத்தில் அந்த துப்பாக்கியை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம சாரதா வந்து கேபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் இன்றைக்கி சொல்லிட்டீங்களே என் கூட ஓட்டும் இல்லை வரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக என்னை தேடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கேபி சொல்லுவாங்க, என்னதான் அவங்க என்னைய ஃபோர்ஸ் பண்ணி அப்படி சொல்ல வச்சாலும் என் மனசில் நீ தான் சாரதா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வந்து சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம கேபி சொல்லுவாங்க, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேங்காவை அவரோட தலையிலேயே டப்புன்னு அடிச்சு உடைக்கிறாரு. இதனால கேபிக்கு தலையெல்லாம் ரத்தமாக வருது. நம்ம சாரதா இதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன கேபி கையை பிடிச்சிக்கிட்டு கத்துறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, இல்லை சாரதா நீ என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதுக்காக பிராயச்சித்தம் தான் இதெல்லாம், நான் உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டேன், நான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்க வேணாமா, அதனால தான் இந்த தேங்காயை என் தலையில் நானே போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட கேபி சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாரதா பயங்கரமாக அழுகிறாங்க, வேண்டாம் இப்படிலாம் பண்ணி என்னைய கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா ஒரு பக்கம் தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. எப்படியோ இவர் துப்பாக்கியோட தான் போயிருக்காரு, கண்டிப்பாக அங்கே கேபி தலையோ சாரதா தலையோ உருள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. கேபி சாரதா கூட இருக்கிறத பார்த்து நம்ம சந்திராவுக்கு பயங்கர ஷாக்கு. கேபி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ண வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல சாரதாவுக்கு பதிலாக மீரா இருக்காங்க. மீரா திரும்பினதுமே நம்ம சந்திரா வந்து பார்த்துட்டு அப்படியே துப்பாக்கியை கீழே போட்டுடுறாங்க. என்ன மீரா நீ எதுக்காக இங்கே இருக்க,
என்ன கேபி தாயெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம மீரா சொல்கிறாங்க வேற என்ன சரி நட்சத்திரம் 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருமே சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இப்படி பரிகாரம் பண்ணுறன்ற பேரில் அவரே வருத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என்ன அபூர்வா வந்து சாரதா கூட கேபி இருக்கிறதா சொன்னால் இப்போ இங்கே வந்து பார்த்தா மீரா தானே இருக்கா, ஒருவேளை மீராவை தான் சாரதா நினச்சிக்கிட்டா போல அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து நினைக்க. அப்போ தான் மீரா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக நான் இங்கே வந்தீங்க, துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கேபியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதா வந்து நம்ம கேபி தலையில் ரத்தமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளெல்லாம் குழப்பி வச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது தான் சந்திராவை பார்த்துருவாங்க. ஆஹா இந்த நேரம் நம்ம போனால் கண்டிப்பாக கேபிக்கு பெரிய அடி விழும், அதனால நம்ம இங்கே இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கண்ணுக்கு படாமல் நம்ம சாரதா மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. இந்த சைடு மருதாணி அபூர்வா 2 பேருமே இந்நேரம் கேபியோட கதை முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சந்திரா வருவாங்க. சந்திராவை பார்த்தா அபூர்வா கேட்பாங்க என்னம்மாம்மா கேபியோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. கேபி கூட சாரதா இருக்கிறதா உங்ககிட்ட யார் சொன்னா, அந்த இடத்துல மீரா தான் கேபி கூட இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே அபூர்வாக்கு ஒன்றுமே புரியல. மருதாணி சித்தியை தான் முறைக்கிறாங்க. என்ன சித்தி நீ மீராவை தான் சாரதா நினச்சி என்கிட்ட சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மருதாணி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அபூர்வா, நான் வந்து பார்த்தது சாரதாவை தான், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மருதாணி சொல்ல. இதை கேட்ட அபூர்வா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நல்ல வேலையா கடைசி நேரத்தில் மீரா வந்து கேபியையும் சாரதாவையும் காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பூமி கிட்ட ககன் செம்ம கோபத்தில் திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக பூமி சும்மா என்னவே சுற்றி வந்துகிட்டு இருக்க, அதான் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நீ பின்னாடி சுத்தாத அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா, இன்னும் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க யார்கிட்ட உன் நாடகத்தை காமிச்சிட்டு இருக்க, அதான் உதய் கூட நீ ரொம்ப நெருக்கமாக இருக்கே, அன்னைக்கு நான் தெரியாமல் ரூம்குள்ளே வந்தப்ப நீங்கள் 2 பேரும் எப்படி இருந்தீங்க, அப்போ உதய் என்ன சொன்னா, நீ உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வர மாட்டியான்னு கேட்குறான், நீ இப்படிலாம் பல்ட்டி அடிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்ல. இதை கேட்டதுமே பூமிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அட பாவி, அன்னைக்கு பேப்பர் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி தானடா அந்த பேப்பரை எடுக்கிறதுக்காக குனிஞ்ச, நீ இதை போயிட்டு சந்தேகப்படுறியே அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அன்னைக்கு பேப்பர் விழுந்துருச்சு தான் அதை எடுக்க போனேனே தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ககன் சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னோட ட்ராமாவெல்லாம் நிறுத்து, என்னைக்கோ மனசுலேருந்து நீ என்னைய தூக்கி எரிஞ்சிட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பூமிக்கு சமக்கமும் வருது. நான் ஒன்று தான் ககன் இன்னும் விரும்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம ககன் வந்து ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதானே உன்னோட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் நம்ம பூமி வந்து அபூர்வா தலையில் சத்தியம் பண்ணுறாங்க. நான் ககனை விரும்பவே இல்லை, அவனை எப்பயோ மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்றத நட்சத்திரா வீடியோ எடுத்து அதை ககனுக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ககன் வந்து சொல்லுவாங்க இதுல இருந்தே தெரியலையா நீ வந்து அபூர்வா மேல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்க, உங்க அப்பா சொன்ன நீ என்ன வேணாலும் செய்வ, நாளை பின்ன மறுபடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டபம் வரைக்கும் போயிட்டு கடைசியில் ஸ்டேஜில் இல்லை எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மறுபடியும் கழட்டி விடலான்னு பார்க்குறியா, இனிமேட்டு உன் பேச்சை நம்புறான்ல நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூமியை செம்மையாக திட்டிட்டு ககன் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த உதய கூட நம்பவே கூடாது, அவன் என்னையும் ககனையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல அப்படிங்கிறத நம்ம பூமி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.